நாம் இருக்கக்கூடிய காலம் மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தை நம்மளுக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். நற்குணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்திலே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல குணத்தை பார்ப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒருவருக்கு கஷ்டம் வருகிறது, அதை இன்னொருவர் பார்த்தால் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிறார், அதை முடியமான வரையிலே ஷேர் பண்ண நினைக்கிறார், ஷேர் பண்ணுகிறார். ஒருவர் கஷ்டத்தோடு சிரமத்தோடு ஏதோ ஒரு பிரச்சனையிலே இருக்கிறார் என்றால் மற்றவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். முடியுமான வரையிலே அதை மனிதர்களுக்கு ஷேர் பண்ணி அதை விளம்பரமாக ஆக்குகிறார். இது பாவம் என்பது அவருக்கு தெரியும், ஆனாலும் இதை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தையும் கியாமத்துடைய நாளிலே எங்களுக்கு காட்டுவான் சகோதரர்களே. அதனால் மற்றவர்களுடைய தவறுகளை அதை துருவி துருவி ஆராய்வதற்கு மார்க்கத்திலே எந்த அனுமதியும் கிடையாது. அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய சிக்கல்கள், பிரச்சனைகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைக்கிறான். அதை நாம் மறைப்போம், அதை நாம் விளம்பரப்படுத்தாமல் இருப்போம். சகோதரிகளே, அவர்கள் தவறுகள் செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அவன் மன்னித்து விடுவான். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் இன்னும் அதை தொடர்ச்சியாக அவரை கீழ்மட்டத்துக்கு தள்ளுவதற்காக வேண்டி முயற்சி செய்து எத்தனையோ பேர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தவறை செய்ய வைத்து தான் அல்லாஹ் மரணிக்க செய்வான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் மற்றவர்கள் கவலையோடு இருக்கிறார்களா, அவர்களுக்கு கஷ்டமா, பிரச்சனையா, துன்பமா, நாம் கை கொடுப்போம். அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நாம் அவருக்கு அடிக்காமல் இருப்போம், அவரை நாம் கேவலப்படுத்தாமல் இருப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். சகோதரர்களே,